கொடுத்த தேரும் மாறும் இன்னும் இழந்தேன் நானும் செங்கோல் இழந்தேன் நானும் செங்கோல் இழந்தேன் இதோ சுடுகோல் கையில் கொண்டேன் நானும் செங்கோல் இழந்தேன் சுடுகோல் கையில் கொண்டேன் மகாமுனிவன் கொடுமையினால் அது கொடுமையினால் சிவனே சிவா நமச்சிவாயா இது உனக்கு நியாயமா உனக்கு இது தர்மமா நான் என்னையா குறை செய்தேன் நான் யாரை என்ன செய்தேன் அவனை 56 தேசம் என்று சொல்லும்படியான ராஜாக்கள் எல்லாம் நடுங்கும்படியான ஒரு பெரிய ஒரு அரசாட்சியை செய்தது தவறா மக்களை காத்தது தவறா மக்களுக்காக நன்மையை செய்தது தவறா நான் என்ன குற்றம் செய்தேன் எதற்காக எனக்கு இந்த வேதனை அவனை 56 தேசம் என்று சொன்னான் அங்கம் வங்கம் கலிங்கம் மச்சம் மகாடம் விராடம் கன்னடம் காஷ்மீரம் கொச்சி கொடுகு பற்றி பவஞ்சிர சேர சோழ பாண்டிய அப்படி என்று சொல்லும்படியான இந்த அவனி 56 தேசங்களை எல்லாம் நான் நாடாக ஆட்டுக்கொண்டு வந்தேனே அதில் ஏதாவது தவறா நாதா சிவனே சிவபெருமானே உன்னையே நான் ஒரு தெய்வமாக நான் நினைந்து எந்த நேரமும் அல்லும் பகலும் 60 நாழிகையும் அவனே என்று சொல்வதை விட நான் சிவனே என்று உன்னை நான் வணங்கவில்லையா வணங்குவதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்ததா தவறில்லாமல் படிக்கி நான் உன்னை பூஜை செய்தேன் அல்லவா காசிநாதா காசி விஸ்வநாதா சிவநாதா சிவனே இது என்ன தர்மம் நியாயமா இது உனக்கு பிறந்தது மண்ணே பிறந்ததும் மண்மேல் இறப்பதற்கென்று பேசிடும் கரந்தனை கூப்பி கையிலையில் நாதா கண்ணீரிட்டேனே வையகம் காத்தனான் இந்த வையகம் காத்தனான் மயானமும் கார்கனானே ஈசனே என்னை நீயும் சோதனை செய்யலாமோ யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் விதியே உனக்கொரு மனம் இல்லையா உனக்கொரு மனம் இல்லையா இந்த வீணை கோர் இங்கே இடமில்லையா பிறந்ததும் வளர்ந்ததும் வாழ்ந்து சொன்னார் அரணே இது உனக்கு தர்மமா இது நியாயமா யார் போய் சொல்லுவார் இந்த வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார்
இது எந்த விதத்திலே நியாயம் ஐயா? ஆனால் அதுவோ இருக்கும்படியான அவனை 56 தேச ராஜாக்கள் எல்லாம் மதிக்கும்படியான அயோத்தி மாநகரம், அந்த அயோத்தி மாநகரத்தை நான் ஆண்டது தவறா? நான் பிறந்தது தவறா? பிறந்து வளர்ந்தது தவறா? தவறாக இருந்த போதிலே ஏதாவது ஒரு தவறுகளை செய்தால், அதாவது அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். ஆனால் ஒரு குற்றமும் நான் செய்யவில்லையே, யாரையும் எதையும் நான் செய்யவில்லையே. நான் என்ன செய்தேன்? விதியை நினைந்து அரச ஆண்டு ராஜாக்கள் எல்லாம் போற்றும்படியாக மன்னாதி மன்னனாக நான் வளர்ந்தேன். ஏன் என்னை பிறக்க செய்தாய்? தக்கனாகப்பட்டவன் அவன் என்ன செய்தான்? 27 பெண்களை சந்திரனாக இருக்கும்படியான சந்திரனுக்கு கொடுத்தான். சந்திரனுக்கு கொடுத்த போது அதோ இருக்கும்படியான இந்த 27 பெண்களிலே அழகான பெண்ணாக இருக்கின்றாளே, அப்படி என்று ஒரு பெண் மீது அவன் மையல் கொண்டதனால் இந்த 26 பெண்களும் தக்கனிடத்திலே சென்று, அப்பா இதோ நீ சொன்ன சொல்லை அந்த சந்திரன் தவறிவிட்டார் அப்படி என்று வாவார்த்தை ஆடிய உடனே அதோ இருக்கும்படியான தக்கனானவன் வேக வேகமாக ஓடி வந்தான். அடே சந்திரா, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் அல்லவா, 27 பெண்களை உனக்கு தருகின்ற பொழுது இந்த 27 பெண்களும் பருவ பக்குவம் மங்கையாக இருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த விதமான குறைபாடு செய்யாமல், அவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல், வஞ்சனை இல்லாமல் நீ வாழ வேணும் அப்படி என்று உனக்கு நான் கட்டளை இட்டேனே. அந்த கட்டளையை தவறிவிட்டாய் அல்லவா? இன்று நாள் முதல் கொண்டு நீ சோழ சகலைகள் எல்லாம் இழந்து போக கடவாய் பிடி சாபம் என்று கொடுத்தான். சந்திரனாகப்பட்டவன் சோழ சகலைகள் எல்லாம் இழந்தான். சோழ சகலைகள் எல்லாம் இருந்து இருக்கின்ற தருவாயிலே இருந்த 27 பெண்களும் வேகமாக சென்று தக்கனிடத்திலே சென்று, அப்பா நாங்கள் பருவமங்கையாக இருக்கின்றோம், ஏதோ சொன்னதினாலே உனக்கு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவருக்கு சாபத்தை தந்து விட்டாய். சாபம் தந்த கணவன் அவ்வாறு வேதனை அடைகின்றால் அந்த வேதனையை தீர்க்க நீங்கள் தான் வழி தேட வேண்டும் என்று மறுபடியும் தக்கனிடத்திலே போய் சொல்ல, தக்கனானவன் ஓடி வந்தான். தக்கனானவன் ஓடி வந்து, அடே சந்திரா, நான் கொடுத்த வாக்கை நீ தவறியதனால் உனக்கு இப்பேர் பெற்ற நான் சாபத்தை தந்தேன். இந்த சாபமானது சாதாரணமாக முடியாது. அப்படி இருந்த போதிலும் என் மகள் எல்லாம் வருத்தம் கொள்ளக்கூடாது, வருத்தம் கொள்ளாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி என்பதற்காக வேண்டி உனக்கு சோழ சகலை எல்லாம் அதாவது அழியும்படியாக நான் சாபம் கொண்டேன் அல்லவா? 15 நாள் தேயவும் 15 நாள் வளரவும் பருவ மங்கை என்று சொல்லும்படியான இவர்கள் ஆசையாக இருக்கின்ற நேரம் பௌர்ணமி என்று ஒரு நாள் நியமித்து அந்த பௌர்ணமி நேரத்திலே நீ சகல வித்தைகளோடு சகல உடல் நலங்களோடு இந்த பெண்களை சேர்ந்து சுகவாழ்வு வாழ்வாய் எப்படி என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையின் பிரகாரம் சந்திரன் 27 பெண்களோடு கூடி வாழ்ந்திருக்கின்ற நேரம் சந்திர மண்டலத்திலே நீரில்லை அப்படி என்று அவன் என்ன செய்தான்? இதோ பூலோகம் இருக்கும்படியான இந்த பூலோகத்துக்கு ஓடி வந்தான். ஓடி வந்து 27 பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நந்தவனத்திலே விளையாடி அதோ இருக்கும்படியான கௌதமர் என்று சொல்லும்படியான தடாகம், அவருடைய சொந்த தடாகம், அந்த தடாகத்திலே சென்று 27 பெண்களோடு இந்த சந்திரனாகப்பட்டவன் அங்கே சென்று நீராடினான். நீராடிவிட்டு 27 பெண்களையும் அழைத்துக் கொண்டு சந்திரமண்டலம் போய்விட்டார். உடனே கௌதமர் ஓடி வந்து, அடடா, இது என்ன ஆச்சரியம், நம்முடைய நதியிலே யாருமே ஸ்நானபானம் செய்ய மாட்டார்கள், நாம் ஒருவன் அல்லவாய் ஸ்நானபானம் செய்கின்றோம், இப்படி அசுத்தம் செய்து விட்டார்களே, இதற்கு தக்க தண்டனை அனுபவிக்க வேண்டும். அப்படி என்று என்ன செய்தார்? ஆடவர்கள் வந்து குளித்தால் பெண்களாக மாற வேண்டும், பெண்கள் குளித்தால் ஆடவர்களாக போக வேண்டும் அப்படி என்று சாபத்தை தந்தார். அந்த சாபத்தை தந்த உடனே அந்த சாபத்தை பெற்று இந்த நதியானது இருக்கின்ற நேரம் மறுநாள் சந்திரனாகப்பட்டவன் 27 பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து நந்தவனத்திலே போய் விளையாடுங்கள் அப்படி என்று தனியாக சென்று அந்த நதியிலே ஸ்நானபானங்கள் செய்தார். ஸ்நானபானம் ஆணாக சென்று அந்த நதியிலே ஸ்நானபானம் செய்கின்ற பொழுது முனிவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் அதோ இருக்கக்கூடியவன் என்ன செய்தான்? திடீரென பெண்ணாக மாறிவிட்டான். பெண்ணாக மாறியவுடனே அச்சம், நாடம், மடம், பயப்பு அப்படி என்று சொல்லும்படியான நானாவித நயனங்களோடு தனியாக நிற்கின்ற பொழுது இந்த 27 பெண்களும் ஓடி வந்து, அடடா, நம்முடைய கணவன் இப்படி ஆகிவிட்டாரே, பெண்ணாக மாறிவிட்டாரே, இதற்கு நாம் என்னடா செய்வோம் அப்படி என்று இறைவனா இருக்கும்படியான சாட்சாத் எம்பெருமான் பகவானை நினைந்து, கண்ணா நாராயணா, இந்த வேலை நீதான் கவர்ந்து செய்ய வேண்டும் அப்படி என்று அவரை வணங்கி துதி செய்கின்ற நேரம் சீக்கிரமாக அங்கே பகவான் வந்தார். நாராயணன் ஓடி வந்து, பெண்களா, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்காக வேண்டி நான் நன்மையை செய்கிறேன் அப்படி என்று சந்திரனை ஒரு சோலையை காட்டி அந்த சோலைக்கு அழைத்து சென்று அந்த சந்திரனோடு அவர் கூடினார்.
அப்படி கூடிய போது அந்த சந்திரனுக்கும் அதோ இருக்கும்படியான அரி என்று சொல்லக்கூடிய நாராயணன் பகவானுக்கும் அங்கே 3.25 நாழிகைக்குள்ளாக ஒரு சிசுவானது உற்பணமாகிவிட்டது. அந்த சிசுவை கரத்தில் கொண்டார். கரத்தில் கொண்டு, சந்திரா, நீ பெண்ணாக இருக்கின்றாய், மறுபடியும் போய் அந்த நதியிலே ஸ்தானபானம் செய் அப்படி என்று சொன்னபோது சீக்கிரமாக சென்று அவன் நதியிலே ஸ்தானபானம் செய்தான். ஆடவன் ஆகிவிட்டான். பெண்களை அழைத்து சந்திரமண்டலம் போய் சேர்த்து விட்டான். பார்த்தார் அரியாகிய நாராயணன், அடடா, இது அருமையான குழந்தை. இந்த குழந்தையை வைத்து, அதாவது நெடிய கடல் 7 உலகம் என்று சொல்லும்படியான இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு வல்லவனாக இருக்கின்றான். இவனுடைய சுயரூபத்தை பார்த்தாள். ஆனால் இவன் யாரிடத்தில் சேர வேண்டும்? சூரியகுல மன்னனாக இருக்கும்படியான அதாவது பெருத்த அரசன். அந்த பெருத்த அரசனோடு இவன் ஒரு மகனாக பிறந்து அந்த மகனோடு வளர்ந்து இவன் நல்ல முறையாக வாழ வேண்டும் அப்படி என்று அதே கௌதமரை அழைத்து, ஐயா, இந்த குழந்தை நெடிய கடல் 7 உலகம் எல்லாம் ஆளக்கூடிய ஒரு பெரிய வல்லவன். இவன் சாதாரணமான பிள்ளை அல்ல. ஆனால் மெய்யை தவிர பொய்யை எந்த காலத்திலேயுமே சொல்ல மாட்டான். தர்மதேவதை 4 பாதத்தில் நடக்கும்படியாக ஒரு பெரிய ஆட்சியை செய்வான். அப்பேற்பட்ட அந்த பிள்ளையை நீ அழைத்துக் கொண்டு இதை யாரிடத்திலே சேர்க்க வேண்டும் என்றால், அதோ திருசங்கு மகாராஜனிடத்திலே இவனை சேர்த்து விடு அப்படி என்று சொன்னவுடனே திருசங்கு மகாராஜன் ஒரு நாள் கானகத்தில் வேட்டையாட வருகின்ற நேரம் இந்த குழந்தையை கொண்டு போய், அப்பா திருசங்கு மகாராஜனே, இந்த குழந்தையை வளர்த்து பருவ பக்குவமாகி நல்ல ஒரு பருவத்தை, ததி பருவத்தை அடைந்தவுடனே இந்த ஆட்சியை நீ அவனிடத்திலே கொடுக்கலாம் அப்படி என்று கொடுத்தார். இவன் சாதாரணமான பிள்ளை என்று நினைக்காதே. அரிக்கும் அதுவார் அரிக்கும் அதோ இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் பிறந்ததனால் இவனுக்கு அரிச்சந்திரன் 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 என பேர் வைக்கின்றேன். இவன் மெய்யை தவிர பொய்யை எந்த காலத்திலுமே சொல்ல மாட்டான் அப்படி என்று அவர் கொடுத்தார். கொடுத்த உடனே அதோ திருசங்கு மகாராஜன் என்னை அழைத்துக் கொண்டு, மகனே, நீ ததிபருவம் ஆகின்ற வரையிலும் கல்விச்சாலையிலே நல்ல முறையாக நீ படிக்க வேண்டும். கல்விச்சாலையிலே படித்து பெரியோர்களை நீ அணுக வேண்டும். பெரியோர்களை அணுகி பெரியோர்களுக்கு மரியாதை தந்து நீ ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக வளர வேண்டும் அப்படி என்று அதோ இருக்கும்படியான இந்த அரிச்சந்திரனுக்கு கட்டளையிட்டார். முதலாக சூரியனுக்கு வைசுதன், வைசுதனுக்கு கட்டுவாகு, கட்டுவாகுக்கு விருக்கு, விருக்குக்கு சுயோதனன், சுயோதனுக்கு அபிரகன், அபிரனுக்கு வசுங்கன், வசுங்கனுக்கு கட்டுவாங்கன், கட்டுவாங்கனுக்கு உபநாச்சகன், உபநாச்சகனுக்கு அருசுவன், அருசுவனுக்கு நிருமன், நிருமனுக்கு சம்புருவன், சம்புருவனுக்கு ராதுவனன், ராதுவனுக்கு திருசங்கு, திருசங்குக்கு அரிச்சந்திரனாக எனக்கு பிள்ளையாக நீ பிறந்திருக்கின்றாயப்பா அப்படி என்று ததிபருவம் ஆனவுடனே அவனுக்கு மகனும் சூட்டி இந்த நாட்டை எல்லாம் நீ ஒருவனே ஆள வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் அவர் மேலோக பதவி அடைந்து விட்டார். அடைந்த உடனே இதோ இருக்கும்படியான அயோத்தி மாநகரை நான் ஆட்சி செய்திருக்கின்ற நேரம் யாரோ 2 துறவிகள் ஓடி வந்தார். ஐயா ஹரிச்சந்திர மகாராஜனே, அதுவார் கண்ணமாபுரி பட்டணம் மதிதேய மன்னனுடைய மகளா இருக்கும்படியான சந்திரமதி என்று சொல்லக்கூடியவருக்கு இச்சா சுயவர வேள்வியானது நடக்கிறது. திருமண நாள் வந்து விட்டது. நீ சென்று அதோ இருக்கும்படியான அந்த சந்திரமதியை மணமாலை சூட வேண்டும். இது முன்னே ஏற்பட்ட தேவர்கள் விதித்த விதி. இந்த விதியை யாராலுமே தவிர்க்க முடியாது. நீ சென்று போய் மணமாலை சூடலாம் அப்படி என்று கட்டளை விட்ட உடனே ராஜகஜம் துரக பதாதிகளோடு 4 சேனைகளோடு அதோ இருக்கும்படியான பலவிதமான வனங்களை எல்லாம் கடந்து நேராக கடைசியாக பாலைவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்திலே ரதத்தை செலுத்திக் கொண்டு போகின்றது. அப்படி போகின்ற நேரம் அங்கே அந்த பாலைவனத்திலே காளி என்று சொல்லக்கூடிய பயங்கரமான சக்தி படைத்த ஒரு அம்மன் ஆலயத்தை நான் கண்டேன். கண்ட உடனே ரதத்தை நிறுத்தி மந்திரிமார்களை எல்லாம் நிறுத்த சொல்லி சீக்கிரமாக சென்று உள்ளே சென்று அதோ இருக்கும்படியான காளிகா தேவியை சுற்றி பார்த்து அம்மனை வணங்கி நின்றேன். இருக்கின்ற நேரம் திரும்பி பார்த்தாள். என் கண்ணுக்கு ரதகஜம் துரக பதாதி என்று சொல்லும்படியான பலவிதமான கற்கள் எல்லாம் பொன்மயமாக என் கண்ணுக்கு தெரிந்தது. அம்மா காளிகா தேவி, என்னம்மா இது ஆச்சரியம்? நான் வருகின்ற பொழுது கல்லாக இருந்ததெல்லாம் என் கண்ணுக்கு பொன்னாக தெரிகிறது. இது என்ன ஆச்சரியம்? இது என்ன நியாயம்? இது ஏன் எனக்கு இப்படி தெரிகிறது? நான் யார்? எதற்காக இந்த சிலைகள் எல்லாம் எனக்கு பொன்மயமாக தெரிகிறது அப்படி என்று கேட்டபோது பிரசன்னமான காளிகா தேவி, அப்பா ஹரிச்சந்திரா, நீ சாதாரணமானவன் அல்ல. சூரிய குலத்து மன்னன், பொய் சொல்லாத உத்தமன், அதாவது பூதாதிகள் எல்லாம் இங்கே பொருள் சேர்த்து வைத்திருக்கின்ற நேரம் அதவாறு அதோ இருக்கக்கூடிய தேர், அதை தங்கத்தினால் இயற்றிய தேர், அதவாறு அது ஒரு வில், அது தங்கத்தினால் இயற்றியது. அதவாறு அம்பராதோணி, இந்த அம்பராதோணி தங்கத்தினால் இயற்றியது. இது எல்லாம் உனக்கு தங்கமாக
உன் கண்ணுக்கு தெரியும். அது எப்படி என்றால், உன்னுடைய மூதாதிகள் மறைத்து வைத்த சொத்து இது. இந்த சொத்தானது யார் ஒருவன் நீதியான ஆட்சி செய்கிறானோ, யார் ஒருவன் பொய் இல்லாத மெய்யை சொல்கிறானோ, அவனுக்கு இந்த பொருளை எல்லாம் கொடுத்து விடு அப்படி என்று உன் மூதாதிகள் கொடுத்த பொருளப்பா, இதை நீயே எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படி என்று அந்த காளிகா தேவி எனக்கு இந்த பொன்பொருளை எல்லாம் கொடுத்ததே. ஆனால் ஒன்று மட்டும் மறைத்து விட்டதே. அந்த மறைத்த காரணம் என்ன? காளி கொடுக்க தேருமோ